இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதே மார்க்கு தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதுதான் அவருடைய சித்தம். அதே எபேசியர் 2:8-10 படிப்போமானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அதே 2:10 ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நான் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் மார்க் 16:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதே மார்க் 16:15-20 படித்தோம்னா அதில் என்ன செய்ய வேணுமென்றது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மார்க் 3:13 பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் 3:15 வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இதே யோவான் 6:35-40, மத்தேயு 26:36-40, மார்க் 16:15-20, யோவான் 17:1-10, லூக்கா 17:3-4 இவர்கள் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ண வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதே எபேசியர் 1:4-14 வரை படிப்போமானால் 1:4 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டபடியே 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முற்குறித்திருக்கிறார். அதே எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டுமென்று எபேசியர் 1:10 தமக்குள் தீர்மானித்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதே 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முற்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதே எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்புள்ள சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். அதே 1:12 மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள்